தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். தொழிற்சாலை அமைப்பில் சதுரம் செவகுங்கிற ஒரு விதியை சொல்லியிருக்கிறோம். கிழக்கு வடக்கு பள்ளங்களாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு விதியை சொல்லியிருக்கிறோம். தொழிற்சாலை மின்சார சாதனங்கள், பெரிய ஒரு தொழிற்சாலை மின்சார சாதனங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் தனியாக அமைக்க வேண்டும். அது என்பது தென்கிழக்கு பகுதியில் அமைத்துக் கொள்வது சாதி. கிழக்கு பார்த்த தொழிற்சாலைகளாக இருக்கின்ற பட்சத்தில், தெற்கு பார்த்த தொழிற்சாலைகளாக இருக்கின்ற பட்சத்தில் கிழக்கு பகுதிகளில் மின்சார டிரான்ஸ்ஃபார்மர்களை ஈபி ரூம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை அமைத்துக் கொள்ளலாம். அதே வடக்கு பார்த்த அல்லது மேற்கு பார்த்து இருக்கக்கூடிய தொழிற்சாலைகளில் தாராளமாக வடமேற்கில் டிரான்ஸ்ஃபார்மர்களை அமைத்துக் கொள்ளலாம். ஏன்னா ஒவ்வொரு பூதங்களும் ஒவ்வொரு வலிமை பெறுகிறது. இப்போ தொழிற்சாலைக்கு முதன்மையான பூதம் என்பது நெருப்பு பூதம். இந்த நெருப்பு பூதம்ங்கிற அமைப்பை நம்ம சரியாக அமைத்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் டிரான்ஸ்ஃபார்மருங்கிறது நெருப்பு சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கிறது. அடுத்து பாய்லர் அமைப்பு என்பது ஒவ்வொரு தொழிற்சாலைகளுக்கும் தென்கிழக்கு பகுதியிலும் அல்லது வடமேற்கு பகுதியிலும் அமைத்துக் கொள்ள வேண்டும். அதிகபட்ச தொழிற்சாலைகளில் தென்கிழக்கு பகுதியில் அமைக்கக்கூடிய பாய்லர் அமைப்புள்ள தொழிற்சாலைகள் தான் ஒரு சிறப்பு நிலையில் இருக்கின்றன. வடமேற்கு என்பது கூட இரண்டாம் நிலை தான். அந்த வகையில் அந்த தொழிற்சாலை அந்த புகைப்போக்கியில் அமைப்பது ஒரு சரியான இடங்களில் அமைத்துக் கொள்ள வேண்டும். தெற்கு உயரப்படுத்தாமல் மத்திய பாகத்தில் அந்த புகைப்போக்கி வரும் பொழுது மத்திய பாகமாக அது அமைந்துவிடும். உயரம் என்பது மத்திய பாகத்தில் வந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு அமைப்பாக அமைக்கும் பொழுது தொழிற்சாலை ஒரு சிறப்பான ஒரு தொழிற்சாலையாக இருக்கும். அந்த வகையில் எனது வாஸ்து பயணம் என்பது தமிழகம் முழுவதும் இருக்கிறது. அப்படிப்பட்ட பயணத்தில் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தாராபுரம் நகரில் வாஸ்து ஆலோசனை வேண்டும் என்கிற மக்கள் என்னை அழைக்கும் போது உங்களோருக்கு வருவேன். நன்றி, வணக்கம்.